எங்கள் சவாலுக்கு நீங்கள் தயாரா? தலைப்பு: பொது அறிவு பகுதி 1 26 கேள்விகள். கேள்வி எண் 1: சிவப்பு இரத்தச் செல்களின் ஆயுட்காலம். சரியான பதில்: 120 நாட்கள். சிவப்பு இரத்த அணுக்களின் சராசரி ஆயுட்காலம் 120 நாட்கள் ஆகும். கேள்வி எண் 2: ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எது? சரியான பதில்: 1919. இந்திய வரலாற்றில் அழிக்க முடியாத துயரமாக பதிந்திருக்கும் ஜாலியன்வாலா பாக் படுகொலை 1919 இல் நடந்தது. கேள்வி எண் 3: இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு. சரியான பதில்: 21.7%. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியாகும் இந்த அறிக்கையின்படி, இந்தியாவில் தற்போதுள்ள மொத்த காடுகளின் பரப்பளவு 21.7%. கேள்வி எண் 4: மனித உடலில் உள்ள விலா எலும்புகளின் எண்ணிக்கை. சரியான பதில்: 24. 12 இணை. மனிதர்களில் ஆண் பெண் இருபாலாருக்குமே 24 விலா எலும்புகள், 12 இணை அமைந்துள்ளன. கேள்வி எண் 5: மிக அதிக நீளமான கடற்கரையைக் கொண்ட தென் மாநிலம் எது? சரியான பதில்: ஆந்திர பிரதேசம். மிக பெரிய கடற்கரையை கொண்ட மாநிலமாக அழைக்கப்படுவது ஆந்திர பிரதேசம் ஆகும். இந்த மாநிலத்தின் கடற்கரை நீளம் 974 கிலோமீட்டர்கள். கேள்வி எண் 6: ஜம்மு காஷ்மீரின் அரசாங்க அலுவல் மொழி எது? சரியான பதில்: உருது. பாரசீகரபி எழுத்துக்களால் எழுதப்படும் உருது மொழி மாநிலத்தின் அலுவல் மொழியாகும். கேள்வி எண் 7: எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும்? சரியான பதில்: எய்ட்ஸ். எய்ட்ஸ் நோயை கண்டறிய எலிசா சோதனை செய்யப்படுகிறது. கேள்வி எண் 8: ஒரு தேன்கூட்டில் இருக்கும் இராணி தேனீயின் எண்ணிக்கை. சரியான பதில்: 1. ஒரு நல்ல ஆரோக்கியமான தேன்கூட்டில் 2000 முதல் 3000 தேனீக்கள் உள்ளன. ஆனால் ஒரு கூட்டில் ஒரு இராணி தேனீ மட்டுமே இருக்கும். கேள்வி எண் 9: இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது? சரியான பதில்: கங்கை. கங்கை 2525 கிலோமீட்டர்கள். இந்தியாவின் மிக நீளமான நதி மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய நதி. கேள்வி எண் 10: ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார்? சரியான பதில்: கர்ணம் மல்லேஸ்வரி. 2000ஆம் ஆண்டு சிட்னி ஒலிம்பிக்கில் பளுதூக்குதலில் பெண்கள் 69 கிலோ பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற கர்ணம் மல்லேஸ்வரி தான் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண். கேள்வி எண் 11: கீழ்க்கண்டவற்றில் இலையில் இருந்து மருந்து தயாரிக்க பயன்படும் தாவரம். சரியான பதில்: கற்றாழை. கற்றாழை மலச்சிக்கல், மாதவிடாய் கோளாறு நீக்கும். கேள்வி எண் 12: தமிழ்நாட்டில் ரப்பர் அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படும் மாவட்டம்.
சரியான பதில் கன்னியாகுமரி. தமிழகத்தின் ரப்பர் பால் உற்பத்தியில் கன்னியாகுமரியே முன்னிலை வகிக்கிறது. இங்கு 90 மீ. மழையளவு பெறுவதால் மலேசிய ரப்பரை விட தரம் உயர்ந்து காணப்படுகிறது. கேள்வி எண் 13. குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் எது? சரியான பதில் காந்தி நகர். குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் காந்தி நகர். கேள்வி எண் 14. மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட இந்திய மாநிலம் எது? சரியான பதில் குஜராத். மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட இந்திய மாநிலம் குஜராத். இதன் நீளம் 1600 கிலோமீட்டர். இந்திய கடற்கரையில் கிட்டத்தட்ட 24%. கேள்வி எண் 15. இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? சரியான பதில் ஞானபீட விருது. ஞானபீட விருது 1961 இல் நிறுவப்பட்டது. முதல் விருது 1965 இல் வழங்கப்பட்டது. இந்த விருது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் மற்றும் ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. கேள்வி எண் 16. இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார்? சரியான பதில் டேவிட் சன்ஹோவர். 1959 இல் இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி டேவிட் சன்ஹோவர். கேள்வி எண் 17. கீழ்க்கண்டவற்றுள் இதற்கு இதயம் 3 அறைகளைக் கொண்டது? சரியான பதில் தவளை. ஊர்வன 3 அறைகள் கொண்ட இதயத்தை கொண்டுள்ளன. கேள்வி எண் 18. திரு வி. கல்யாண சுந்தரம் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் என்ன? சரியான பதில் நவசக்தி. நவசக்தி 1930களில் இந்தியாவில் இருந்து மாதாந்தம் வெளிவந்த தமிழ் சிற்றிதழ் ஆகும். கேள்வி எண் 19. ஈராக் நாட்டின் தலைநகரம் எது? சரியான பதில் பாக்தாத். ஈராக்கில் கிழக்கு நடுப்பகுதியில் உள்ள பாக்தாத் இதன் தலைநகரம் ஆகும். கேள்வி எண் 20. ஆஸ்கார் பரிசு பெற்ற முதல் இந்தியர்? சரியான பதில் பானு அத்தையா. ஆஸ்கர் விருதை பெற்ற முதல் இந்தியர். முதல் பெண்மணி என்கிற 2 பெருமையையும் காந்தி படத்துக்காக பானு அத்தையா பெற்றார். கேள்வி எண் 21. இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எது? சரியான பதில் போக்ரான். 1974 இல் தார் பாலைவனத்தில் உள்ள போக்ரான் என்னுமிடத்தில் முதலாவது இந்திய அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. கேள்வி எண் 22. கிராம்பு என்பது தாவரத்தின் எப்பகுதி? சரியான பதில் மலர்மொட்டு. கிராம்பு என்பது தாவரத்தின் மலர்மொட்டு. கேள்வி எண் 23. இந்தியாவில் இரும்பு பாலம் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? சரியான பதில் லக்னோ. லார்ட் கர்சன் பாலம். கங்கை நதி மேல் கட்டப்பட்ட இந்த ரயில் இரும்பு பாலம் லக்னோ அலகாபாத் நகரை இணைக்கின்றது. கேள்வி எண் 24. எலுமிச்சை, ஆரஞ்சு, நெல்லி,
கொய்யா போன்ற பழங்களில் உள்ள வைட்டமின். சரியான பதில் வைட்டமின் சி. எலுமிச்சை, ஆரஞ்சு, நெல்லி, கொய்யா போன்ற பழங்களில் உள்ள வைட்டமின் சி. கேள்வி எண் 25. ஈறுகளில் இரத்தம் வடிதல் மற்றும் பற்கள் விழுதலுக்கு காரணமான நோய். சரியான பதில் ஸ்கர்வி. ஸ்கர்வி என்பது உங்கள் உணவில் வைட்டமின் சி இல்லாததால் ஏற்படும் ஒரு நோயாகும். கேள்வி எண் 26. இதயத் துடிப்பை அறிய உதவும் கருவி. சரியான பதில் ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப் மூலம் இருதயம், நுரையீரல், வயிறுகளில் உண்டாகும் சப்தங்களை அறிய முடியும். நீங்கள் புதிதாக கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். கீழே உள்ள சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும்.